சபை நிறைந்த தாய்மார்களே, அடியேன் சிறு குழந்தை என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்த வில்லிசையில் இந்த தீபாவளியை ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதனை இந்த வில்லிசையில் பாடப்போகிறோம். நார்மலா பாடி முடிக்கிறதுக்குள்ள பாதி பேர் போயிடுவாங்க. இப்ப இந்த மைக்கினால முக்காசி பேர் போயிடுவாங்க என்ன தமிழ் கலையை பத்தி சொல்லுவோம். ஆனா அந்த தமிழ் சார்ந்த கலைகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போயிடுவோம். எந்த ஒரு வில்லிசையாக இருந்தாலும் முதலாவதாக மூலக்கணபதியை வணங்குவதுதான் வில்லிசையின் மரபு. ஆமா, இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அடியேன் சிறு குழந்தை மூலக்கணபதியை எப்படி வணங்க போகிறேன் தெரியுமா? வந்தனக்கு அருள் புரிவாய் தமிழ் மகளே, வந்தனக்கு அருள் புரிவாய். தந்தனத்தம் என்று சொல்லி வில்லிசையில் நாங்கள் பாட, சந்தத்தோடு பானை பாடம் சித்துடுக்கை பம்பையோடு தீபாவளி சிறப்பினை தான் வில்லிசையில் நாங்கள் பாட, சொந்த ஈசன் பார்வதியின் சுந்தர விநாயகனே, சந்தனமும் குங்குமமும் சங்க தமிழ் பாமொழியும் நந்தி சிவன் மைந்தன் உந்தன் நற்பதத்தில் தொண்டனிட்டோம். கந்தனுக்கு மூத்தவனே காளி உமை பாலகனே, சிந்தனையில் தெளிவு தந்து கதைக்கு வந்து நீ அருள்வாய். சபையோர்களே, அதாவது நர்மதை ஆற்றங்கரையின் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாகீஸ்மகி என்ற நகரத்திலே பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன் என்ற அரக்கன். இந்த நரகாசுரனுக்கு இளமை பெயர் பௌமன். ஆமா, நமக்கெல்லாம் பேர் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க, கண்ணே தெரியாது. கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க, அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, அது மாதிரி இவனுக்கு பெயர் பௌமன் என்பதுதான் இவனுடைய பெயர். ஆமா, இவன் யார் என்று கேட்டால், திருமால் ஒரு காலத்தில் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து போரிட வந்த போது அந்த திருமாலுக்கும் பூமாதேவிக்கும் மைந்தனாய் பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன் என்ற அரக்கன். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கையேசஜி நடந்த கால் காசு பணம் கேட்பான், உடல சஜி நடந்தால் ஒரு காசு பணம் கேட்பான், வாயி விட்டு சிரித்தோமானா பாவி வகையா பணம் கேட்பான். ஆமா, சிரித்தோமானால் பல்தெரிய சிரித்தோமானால் 10,000 பணம் கேட்பான். முகம் பார்த்து சிரித்தோமானால் 3,000 பணம் கேட்பான். ஏ நடக்கும் சத்தம் காதில் கேட்ட பாவி 4,000 பணம் கேட்பான். ஆமா, காதில் கேட்டால் அப்பேற்பட்ட பொல்லாத அரக்கன் 12 வருட காலம் கடுந்தவம் உண்ணாமல் உறங்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் தவம் செய்தான். ஆமா, 12 வருடம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்தோம், அப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்தோம், ஒரு டீ கொடுத்தாங்க, குடிச்சோம், ஒரு ஆனியன் வடை கொடுத்தாங்க, சாப்பிட்டோம்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சான். ஆமா, அவன் வந்து உண்ணாமல் உறங்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் 16 வருட காலம் அவன் கடும் தவம் புரிந்து ஆண்டவனிடம் ஒரு வரத்தை கேட்டான். ஆமா, ஆண்டவா, இந்த பூமியிலே பிறந்த நான் யாராலையும் அழியக்கூடாது. ஒரு ஆணும் என்னை அழிக்க கூடாது, ஒரு பெண்ணும் என்னை அழிக்க கூடாது. என்னை பெற்ற என் தாய் பூமாதேவி தான் என்னை அழிக்க வேண்டும் என்று நரகாசுரன் வரத்தை வாங்கினான். ஆமா, அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, தாய் வந்து எந்த ஊர்ல பிள்ளைய கொல்ல மாட்டான்ல. அவன் எங்க வீட்டுல நாங்க 5 பேரும் கருப்புனா கருப்பு, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கண்மை போடலாம், அப்படி ஒரு கலரா இருக்கும். ஆனா எங்க அம்மா எங்க 5 பேர்ல என் தங்கச்செல்லாம் தொட்டுல போட்டு எங்க அம்மா அழகா தாளாட்டும். எப்படி தாளாட்டு? வடக்கே உரகிணறு, வள்ளி வாசல்லாம் பால் கிணறு. பால் கிணத்தை பார்க்க வந்த என் பாவத்தி மகளை யார் அடிச்சான்? வீட்டு வாசல்ல சாக்கடையோடு நிக்க முடியாது. ஆனா எங்க அம்மா பாடும், வடக்கே உரகிணறு, வள்ளி வாசலெல்லாம் பால் கிணறு. தெற்கே உரகிணறு, வள்ளி தெருவெல்லாம் பால் கிணறு. பால் கிணத்தை பார்க்க வந்து என் செல்ல மகளை யார் அடிச்சா? தெருவுல கால் வைக்க முடியாது, குப்பை அங்கேயும் குப்பையா கிடக்கும். ஆமா, இதுதான் தாய் வந்து காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி. அதனால தாய் வந்து மகனை கொல்ல மாட்டான்னு நரகாசுரன் ஒரு வரத்தை வாங்கினான். அந்த வரத்தை வாங்கினவனுக்கு ஏகப்பட்ட மமதை, தற்பெருமை. அவன் அங்க உள்ள தேவரையும் மூவரையும் எப்படி கொடுமை செய்தான் தெரியுமா? தேவரையும் மூவரையும் தேரு குட்டி இழுக்க சொல்வான். முனிவர்களை ஓடி வந்து முட்டாங்காலும் போட சொல்வான். வயது நல்ல முதிர்ந்தவரை பாவி வண்டி மாட்டை இழுக்க சொல்வான். ஆமா, முதிர்ந்தவரை நீல நல்ல தலைமுடிய நிலையதில கட்டி வைப்பான். மூஞ்சில் உள்ள முடிய தன்னை முடிச்சு போட்டு வைத்திடுவான். பாவி நல்ல அரகணவன் அவன் படுந்துயரம் செய்து வரான். ஆமா, அரகணவன். இவனுடைய துயரம் தாங்காமல் தேவர்களும் மூவர்களும் சேர்ந்து வந்து திருமாலிடம் வந்து முறையிட்டார். ஆண்டவா, இந்த நரகாசுரனுடைய கொடுமை நாளுக்கு நாள் தாங்க முடியவில்லை, அவனை நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்றார்கள். உடனே நரகாசுரனை அழிக்கணும்னு சொல்லி திருமாலோ வில்லையும் அம்பையும் எடுத்து அவனிடம் போர் புரிந்து அவன் மேல் அம்பை விட்டார். அவனும் பதிலுக்கு அம்பை விட்டான். திருமால் மேல் அம்பு பாய்ந்தது. இவர் பார்த்தார், இவனிடம் நாம் சாவது போல் நடிக்க வேண்டும் என்று சொல்லி மாண்டும் அடிவதை போல் சரிந்தார். ஆமா, மாயக்கண்ணன் அல்லவா? சத்தியபாமா பார்த்தால் நம் கணவனையே இவன் கொன்று விட்டானே சொல்லி அவள் வில்லையும் அம்பையும் எடுத்து நரகாசுரன் மேல் விட்டு நரகாசுரனை கொன்றார். நரகாசுரன் அப்பந்தான் பார்த்தான், நம்மளை கொன்னது நம்ம தாய் பூமாதேவி. போன ஜென்மத்துல நமக்கு பூமாதேவியா வந்து நமக்கு குழந்தையா கொடுத்தவள் அல்லவா? தாயே கொடுக்கிறாள் என்று தாயிடம் ஒரு வரத்தை வாங்கினான். அம்மா, நான் மாண்டு மடியும் இந்த நாளை மக்கள் எல்லாரும் தீப ஒளி ஏற்றி தீபாவளி என்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னான். ஆமா, அதனாலதான் எல்லாரும் ஏன் தீபாவளி கொண்டாடுவோம், நரகாசுரனை அழிச்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கிறது, நரகாசுரனை அழித்து. ஆமா, அந்த தீபாவளி திருநாளை எப்படி கொண்டாடுகிறோம் தெரியுமா? பச்சடிகள் 8 வகை மெச்சிட பலதிடுத்து, தடியேங்காய் மோர் குழம்பு சமையலாம், நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வருவலாம். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அடுக்கடுக்கா மீன் கறி, கொதிக்க வைத்த உப்பு கண்டம் மணக்குமே, அத குடும்பத்தாரும் உண்டா நல்ல ரசிக்குமே. பட்டுகள் 8 வகை, பைஜாமா 10 வகை, காப்பர் வெட்டி சட்டையுடன் கலக்கலாம், நல்ல கலகலரா போடுவாரே வெடிகளா.
வைத்தால் மணக்குமே, அதை பகிர்ந்தளித்து உண்டால் மனம் சிறக்குமே சிறக்குமே. இந்த தீபாவளி நன்னாளில் இங்கு வந்த அனைவரும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழிய 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 வாழிய. அறிந்தவரும் வாழ்க வாழ்க, தெரிந்தவரும்